அப்படியே கீழே இறங்கிடுங்க. நல்லா வயிற்று எடுத்து ஜல்லி எடுத்துவாங்க பேக் வாங்க. அனைவருக்கும் இனிய காலை. இசிபிஆர் திட்டத்தின் கீழ் 50 லட்சம் மதிப்புள்ள இந்த சமுதாய கூடத்திற்கு அடிக்கல் நாட்டு வருகை தந்து விழா பேருரையாற்ற வருகை தந்துள்ள மாண்புமிகு நிதி, சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் இந்த சிறப்பான நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அன்பார்ந்த நம்முடைய சித்தனேந்தல் கிராமத்தில் மிக சிறப்பான வகையிலே ஏறத்தாழ 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைய இருக்கக்கூடிய இந்த சமுதாய கூட்டத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா நிகழ்ச்சியில் தலைமையேற்று உங்களிடத்தில் உரையாற்றி அமைந்திருக்கக்கூடிய நம்முடைய திட்ட இயக்குனர் திரு கேசவதாஸ் அவர்களே, முன்னணி நிர்வாகிகள், காரியாவட்டி சேர்மன் அவர்கள், செந்தில் அவர்கள், உள்ளாட்சி அமைப்புகளினுடைய பிரதிநிதிகளை, நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கக்கூடிய நம்முடைய காரியாவட்டி ஊராட்சி ஒன்றியத்தினுடைய வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் உள்ளிட்ட அலுவலர் பெருமக்களுக்கும் என் வணக்கம். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஆளுநர் தளபதி மு.க. ஸ்டாலினுடைய பொற்கால ஆட்சியில் தமிழ்நாட்டு மக்களுக்கு நாளும் பல நல்ல திட்டங்களை அவர் வழங்கி வருகிறார் என்பதை நீங்கள் மிக நன்றாக அறிவீர்கள். அவருடைய ஆட்சி சமுதாய நலத்திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அதே வேளையில் ஒவ்வொரு கிராமத்திற்கும் தேவையான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதிலும் மிக சிறப்பான வகையிலே கவனம் செலுத்தக்கூடிய ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கிறது. நம்முடைய பகுதியிலே அந்த அளவில் சின்னஞ்சிறிய கிராமங்களாக இருந்தாலும் எங்கெல்லாம் சாலை வசதிகள், இதை போன்றிருக்கக்கூடிய சமுதாய கூடங்களை அமைக்கக்கூடிய வசதிகள் என்று கிராமத்திற்கு வேண்டிய தேவைகளை நிறைவேற்றுவதிலே நாம் எந்த அளவிற்கு கவனம் செலுத்துகிறோம் என்பதை நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமில்லை. அந்த வகையில் சித்தனேந்தல் கிராமமும் நம்முடைய வரலாற்றில், திராவிட இயக்க வரலாற்றில் ஒன்றாக இணைந்திருக்கக்கூடிய கிராமங்களிலே இந்த கிராமம் முக்கியமான கிராமம். திராவிட இயக்கத்தை வளர்த்த பெருமக்கள் மறைந்த ஐயா பால்சாமி தேவர் போன்றவர்கள்
இந்த கிராமத்தில் இருந்து இந்த இயக்கத்தை வளர்த்தவர் என்பதை வரலாற்றில் யாரும் மறக்காமல் குறிப்பிட்டு தான் ஆக வேண்டும். அத்தகைய பெரியோர்கள் வாழ்ந்த ஊரில் இன்றைக்கு இத்தகைய சிறப்பான பணிகளை அவருடைய வழியில் நின்று நாம் நிறைவேற்றுகிறோம். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய கிராமத்தில் இருந்து இன்றைக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக மிக சிறப்பான வகையிலே, அதுவும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஊரக வளர்ச்சித்துறையுடைய இயக்குநராகவே மிக சிறப்பான வகையிலே செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கினிய அருமையண்ணன் பொன்னையா அவர்கள் இந்த கிராமத்தினுடைய வளர்ச்சியிலே அவரும் மிகுந்த ஆர்வம் கொண்டு நம்முடைய கிராமத்திலே இத்தகைய சமுதாய கூடம் அமைத்திட வேண்டும் என்கின்ற ஒரு முன்மொழிவை அனுப்பப்பட்ட போது அவர் அதில் கூடுதல் அக்கறையை எடுத்துக்கொண்டு அக்கறையோடு கூடுதல் நிதியையும் இதற்கு அவர்கள் ஒதுக்கி ஏறத்தாழ 50 லட்சம் ரூபாய் செலவில் இன்றைக்கு இந்த சமுதாய கூடம் இங்கே அமைய இருக்கிறது. அதற்காக நான் அவருக்கு என்னுடைய தனிப்பட்ட வகையில் நன்றியினை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல் இது அமைய வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை நம்முடைய அண்ணன் போன்றவர்கள் நீண்ட நெடுங்காலமாக இடத்திலே அவர்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார். என்னை பார்க்கிற போதெல்லாம் அவரும் சொல்வார். அவருக்கு யாராவது ஒருத்தர் சிபாரிசு வேணும்னு அந்த பக்கம் தமிழ்வாணனை கூட்டுக்குவார். 2 பேரும் மாறி மாறி சொல்லி இன்றைக்கு எல்லோருடைய ஆசையும் கிராமத்தினுடைய பெரு விருப்பமாக நம்முடைய முதலமைச்சருடைய தலைமையில் நடக்கக்கூடிய இந்த ஆட்சியில் நிறைவேறி இருக்கிறது. ஆக இது ஒரு நல்ல தருணம். இப்படி அமைய இருக்கக்கூடிய இந்த சமுதாய கூடமும் மிக விரைவிலேயே கட்டப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டிற்கு அது வரக்கூடிய வகையிலே எல்லா விதத்திலும் நாங்கள் முயற்சிகளை மேற்கொள்வோம் என்று நான் தெரிவித்து, மிக நல்ல காரியம் நம்முடைய கிராமத்தில் நடக்க இருக்கிறது. அதற்கு இந்த கிராமமும் கிராம மக்களும் என்றென்றைக்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும். இதையெல்லாம் சாத்தியமாக இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு என்றைக்கும் நீங்கள் உறுதுணையாக இருந்து நீங்கள் அவருக்கு பின்னால் அணிவகுக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறும்.